Friends, welcome to my channel. So in this video we will discuss the daily task of December 23 and 24. Cheria. And friends, December 23 happens to be Sunday and every Sunday I take off. Okay, and the news item will be covered on Monday. Seringla. And coming to the news items, that is like December 23 la important news items என்னென்ன அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா GST cut on 17 items 6 services அப்படினு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. So rates GST rates வந்து கட் பண்ணியிருக்காங்க. சரியா? So tax slab with respect to items have been decreased. சரியா? ஸோ நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு, அது மேலே ரேட்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சினிமா டிக்கெட்டு, டிவி, அதே மாதிரி கேமிங் ரிலேட்டட் ஐட்டம்ஸ், இதை பேஸ் பண்ணிலாம் டேக்ஸ் ரேட்டை வந்து குறைச்சிருக்காங்க. சரியா? ஸோ எது இதெல்லாம் அவசியம் இல்லையோ, அதாவது நம்ம யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு அதோடைய டேக்ஸ் ரேட்ஸ் எல்லாம் குறைச்சிருக்காங்க. சரிங்களா? பட் அகைன் திஸ் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. ஸோ எவ்வளோ குறைச்சிருக்காங்க எவ்வளோ ஏற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்க போகிறது கிடையாது. பிகாஸ் தீஸ் ஆர் சப்ஜெக்டட் டு சேஞ்ச். இப்போ குறைச்சிருக்கிறது ஒரு வாரம் கழிச்சு கூட ஏற்றிடலாம், இல்லைனா நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் கூட ஏற்றிடலாம். பட் த திங் யூ நீட் டு நோ இஸ் லைக் ஹூ டூஸ் இட், அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ஜிஎஸ்டி கவுன்சில். ஓகே, ஸோ ஜிஎஸ்டி கவுன்சிலை பற்றி பார்த்துக்கணும் நம்ம. அண்ட் இது வரையும் இல்லாமல் லாஸ்ட் இயர் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தட் இஸ் லைக் ஜிஎஸ்டி எந்தெந்த ஐட்டம்ஸ் மேலெல்லாம் லெவி பண்ணப்படாது, அதாவது வாட் ஆல் ஐட்டம்ஸ் விச் ஆர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரியா? அண்ட் தட் இஸ் லைக் பிரிட்டி மச் ஈஸி. ஸோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல், அதே மாதிரி ஏவியேஷன் ஃபியூவல். ஸோ தி சார்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வேர் எக்ஸம்டட் ஃப்ரம் ஜிஎஸ்டி. ஸோ இவங்களுடைய டேக்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி 0%. பட் இப்போ நம்ம பார்க்கறது வந்து தீஸ் ஆர் சப்ஜெக்டட் டு சேஞ்ச். சரியா? ஸோ இது ஒரு விஷயம். அண்ட் அகைன் இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங்கில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டெசிஷன் ஒரு அவுட்கம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரேட் கட்டு. அதே மாதிரி செகண்ட் ஒன் வந்து என்னதுன்னா தே ஹவ் லைக் செட் தட் ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ்லாம் யாரெல்லாம் கட்டலையோ, தட் இஸ் லைக் ஜூன்ல யாரெல்லாம் கட்டலையோ அவங்க வந்து ஃபைன் இல்லாம கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க, which is again not important for us. But yes, one more important thing is like they have set up a centralized advanced ruling authority. Centralized advanced ruling authority. So என்னது சார் இது அப்படின்னா, first of all you need to know what is the meaning of advanced ruling. சரியா? ஒரு advanced rulingனா என்னன்னு சொல்லிட்டு தெரியணும். See, advanced rulingனா ஒன்றும் இல்லைங்க, it is like அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷனை தான் வந்து அட்வான்ஸ் ரூலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ஐஆர்எஸ் ஆயிட்டீங்க, யூ டேக் எனி டெசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டேக்ஸ் ரேட், தென் திஸ் பிகம்ஸ் அன் அட்வான்ஸ் ரூலிங். ஸோ ஒரு அத்தாரிட்டேட்டிவ் டெசிஷன். சரிங்களா? அண்ட் அஃப்கோர்ஸ் எஸ், தி சார்ட் ஆஃப் அத்தாரிட்டேட்டிவ் டெசிஷன் வில் பி டேக்கன் பை தோஸ் அத்தாரிட்டி ஹூ ஹேவ் தி பவர் டு டூ இட். Of course. So இப்போ இன்கம் டேக்ஸ் கமிஷனர் இருக்காருன்னா he can take some advance ruling with respect to tax. So இவ்வளோ கட்டிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு he can take some advance ruling. புரியுதுங்களா? ஸோ இப்போ சென்ட்ரலைஸ்டு அப்பீலேட் அத்தாரிட்டி ஃபார் அட்வான்ஸ் ரூலிங் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அப்பீலேட்னாலே கிரீவன்சஸை வந்து சால்வ் பண்றவங்க, ஆர் ப்ராப்ளம்ஸ், ஆர் இதை பேஸ் பண்ணி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதை வந்து சால்வ் பண்றாங்க, ட்ரைபியூனல் மாதிரி. ஸோ இப்போ அட்வான்ஸ் ரூலிங்ஸ் ஆர் டேக்கன் பை வேரியஸ் ஸ்டேட்ஸ். அண்ட் இதை பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து கிரீவன்ஸ் இருந்ததுன்னா இந்த சென்ட்ரலைஸ்ட் அட்வான்ஸ் அப்பீலேட் அத்தாரிட்டி வில் டேக் ஆக்ஷன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இட். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். ஓகே. அண்ட் மற்றபடி இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஐட்டம் ஃப்ரம் பேஜ் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நத்திங் சீம்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட். அண்ட் இன் பேஜ் நம்பர் 2 யூ ஹேவ் அன் நியூஸ் ஐட்டம் தட் இஸ் லைக் கேபிட்டல்ஸ் ஏர் குவாலிட்டி டிப்ஸ் டு சிவியர் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், த எடிஷன் விச் ஐ ரெஃபரிங் இஸ் லைக் டெல்லி எடிஷன். சரிங்களா? ஸோ இப்போ இங்கே சிவியர் கேட்டகரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. See, there is an index which is called as air quality index which is brought out by CPCB, that is Central Pollution Control Board. இதை பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் இயர் ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. CPCB comes under which ministry கேட்டாங்க. நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் is an autonomous body or not அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ சம்திங் ரிலேட்டட் டு தட். சரியா? ஸோ ஆர்கனைசேஷனை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த CPCB வந்து they bring in air quality index. ஸோ இந்த ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேரியஸ் பெராமீட்டர்ஸ் இருக்கு. பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5, அதே மாதிரி நைட்ரஜன் ஆக்சைடு, சல்ஃபர். ஸோ இதை பேஸ் பண்ணிலாம் தே ரேங்க் அ சிட்டி. ஸோ எப்படி ரேங்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் புவர், வெரி புவர், சிவியர், மாடரேட் அப்படின்னு சொல்லிட்டு தே வில் ரேங்க். ஸோ பேஸ்ட் அப்பான் ஸ்கோர். அண்ட் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கலர் கூட கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ டெல்லியை வந்து சிவியர் கேட்டகரியில் பிளேஸ் பண்ணியிருக்கிறாங்களா? சரிங்களா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி நியூஸ். அண்ட் 3, 4, 5, 6, 7 ஒன்றும் சொல்கிற மாதிரி நியூஸ் ஐட்டமே இல்லை. அண்ட் ஈவன் இட் இஸ் சேம் வித் ரெஸ்பெக்ட் டு 8. அண்ட் பேஜ் நம்பர் 9ல வந்தீங்கன்னு வைங்களேன், பாகிபில் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த பாகிபில் பிரிட்ஜ் இஸ் ஓவர் தி ரிவர் பிரம்மபுத்திரா அண்ட் இட் இஸ் இன் தி ஸ்டேட் ஆஃப் அசாம். சரிங்களா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அண்ட் லைக் ரயில் கம் பிரிட்ஜ் இன் இந்தியா. அண்ட் அகைன் இந்த பிரிட்ஜிலேருந்து அருணாச்சல் பிரதேஷ் பார்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 20 கிலோமீட்டர் தானா. ஸோ திஸ் வில் reduce the distance between Assam and Arunachal Pradesh. But again, the bridge is in Assam.
சரிங்களா. அண்ட் இந்த நியூஸ் ஐட்டம் படிச்சிங்கன்னா இந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப மேன் பவர் தேவைப்பட்டது, ரொம்ப கஷ்டமாக போச்சு அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் தவிர்த்து நாங்கள் முன்னேறி இந்த பிரிட்ஜை கட்டியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசியிருக்கிறாங்க, விச் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூபிஎஸ்சி. சரிங்களா. அண்ட் அதே மாதிரி இன்னொரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. தட் இஸ் லைக் ஈஸிங் ஆஃப் நார்ம்ஸ் நாட் லிங்க்டு டு டெத் இன் சென்டினல் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் சொல்லியிருக்காங்க. சரியா. ஸோ ஐ ஹோப் ஒன் மஸ்ட் பி நோயிங் லைக் ஒரு ஃபாரின் ட்ராவலர் சென்டினலிஸ் ஐலாண்டுக்கு போயிருக்காரு. ஸோ எதுக்கு போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தான் தெரியும். செல்ஃபி எடுக்க போனாரா, இல்லை மத மாற்றம் பண்ண போனாரா, இல்லை அங்கே போய் மக்களோட வாழ போனாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எஸ் ஐ வாஸ் ஸோ பேஷனேட் அண்ட் ஈ வென்ட் தேர் அண்ட் ஈ லாஸ்ட் ஹிஸ் லைஃப். சரியா. பட் எஸ் இங்கே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வந்துடுது. ஸோ வாட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட்? சரி, ஒன்றும் இல்லைங்க. எனி ஃபாரின் ட்ராவலர் வாண்ட் டு விசிட் சர்டன் ஏரியாஸ் இன் டு இந்தியா அப்படின்னா தென் he has to get permission. He has to get a permit. ஸோ அந்த பெர்மிட்டை தான் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட் அப்படின்வாங்க, ப்ரொடெக்டட் ஏரியா பெர்மிட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ விச் இஸ் அண்டர் ஃபாரின் ப்ரொடெக்டட் ஏரியாஸ் ஆக்ட். சரியா. அண்ட் அதே மாதிரி இப்போ ஒரு இந்தியன் சிட்டிசன்ஸ் உள்ளே போகணும் அப்படின்னா தென் இதை வந்து நம்ம இன்னர் லைன் பெர்மிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் இஷ்யூட் பை ஹோம் மினிஸ்ட்ரிஸ். ஸோ இப்போ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்லாம் இருக்குன்னா ஹோம் மினிஸ்ட்ரி வில் இஷ்யூ. அண்ட் ஈவன் இன் அருணாச்சல் பிரதேஷ், இமாச்சல் பிரதேஷ், காஷ்மீர், லக்ஷ்மதீப், மணிப்பூர் இங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இன்னர் லைன் பெர்மிட்ஸ் வாங்கணும். அண்ட் ஈவன் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா பெர்மிட்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இருக்கு. சரிங்களா. ஸோ ஃபியூ பெர்மிட்ஸ் கேன் பி given பை ஸ்டேட் கவர்மெண்ட், ஃபியூ பை தி சென்ட்ரல் கவர்மெண்ட். இட் வேரிஸ். ஓகே. ஸோ இப்போ இதில் நார்ம்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இவர் இறந்து போயிட்டாரு, அதுக்காக தான் நார்ம்ஸ் எல்லாம் ஈஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் மினிஸ்ட்ரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நியூஸ் விச் இஸ் அகைன் நாட் இம்பார்ட்டன்ட். அண்ட் பேஜ் நம்பர் 10க்கு வந்தீங்கன்னா திருப்பியும் அதே ஜிஎஸ்டி கட் ஆன் 17 ஐட்டம்ஸ் அண்ட் 6 சர்வீசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா, விச் இஸ் டிஸ்கஸ்ட் பை அஸ். அண்ட் அதே மாதிரி கமிங் டு பேஜ் நம்பர் 11. ஸோ குருகிரம் சென்டர் டு மானிட்டர் IOR அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு பாருங்க. ஸோ நம்ம பார்த்தோம் ஒரு இன்ஃபர்மேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் அனாலிசிஸ் சென்டர் வில் பி பிளேஸ்ட் அட் குருகிரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். தட் இஸ் இந்தியன் ஓஷன் ரீஜனை பேஸ் பண்ணி ஒரு இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர் வில் பி பாட் அப் வேர் ஆல் தி மெம்பர் நேஷன்ஸ் வில் பி கிவிங் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஜோன்ஸை மானிட்டர் பண்ணுவாங்க, விச் வில் என்ஹான்ஸ் தி செக்யூரிட்டி. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்தியன் ஓஷன் நேவல் சிம்போசியம். ஸோ ட்ரை டு ரிகால். அதே மாதிரி வி ஹாவ் சைன்ட் ஒயிட் ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்சேஞ்ச் அக்ரிமெண்ட். அதே மாதிரி என்னென்ன மெம்பர் நேஷன்ஸ்லாம் இந்த ஒயிட் ஷிப்பிங் அக்ரிமெண்ட்ஸ் சைன் பண்ணியிருக்கிறாங்களோ. ஸோ நியர்லி அபவுட் 21 மெம்பர் நேஷன்ஸ் அதர். ஸோ 21 மெம்பர் நேஷன்ஸ்னால் யார்? மொத்தமே இந்தியன் ஓஷன் பார்டர் பண்ணி இருக்கிற நேஷன்ஸ். ஸோ சில ஏஷியன் நேஷன்ஸ் இருக்கலாம், இந்தியா, ஸ்ரீலங்கா, அதே மாதிரி ஆப்பிரிக்கன் நேஷன்ஸ் சில பேர் இருக்கலாம். சரியா. ஸோ 21 மெம்பர் நேஷன்ஸ் ஹவ் சைன்ட் இட். ஸோ அந்த மெம்பர் நேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஃபியூஷன் சென்டர்ல they will be participating. சரிங்களா. ஸோ this is already discussed by us. fine. and அதே மாதிரி கமிங் டு பேஜ் நம்பர் 12 another comeback for ரானில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. ஸோ ஸ்ரீலங்காவில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிறிசேனா, விக்ரமசிங்கே, ராஜபக்ஷே. ஸோ இவங்க 3 பேர் இருக்காங்க. அண்ட் இவங்களில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், தட் இஸ் லைக் சிறிசேனா happens to be the president and விக்ரமசிங்கே பிரைம் மினிஸ்டராக இருந்தார். அண்ட் என்ன டிஃபரன்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் ப்ரிவேல் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல 2 பேருக்கு நடுவில். சிறிசேனா என்ன சொன்னார்னா, நான் இனிமேல் என்னுடைய சப்போர்ட் வந்து ராஜபக்சேக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். ஓகே. ஸோ ராஜபக்சே வந்து பிரைம் மினிஸ்டரும் ஆக்கிட்டார். ஸோ ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆக்கின உடனே தென் தே ஹேட் டு ப்ரூவ் தி மெஜாரிட்டி இன் தி ஹவுஸ், தட் இஸ் இன் தி பார்லிமெண்ட். பட் அகைன் மெஜாரிட்டி விக்ரமசிங்கே கிட்ட இருந்தது. ஸோ தே கேனாட் ஏபிள் டு ப்ரூவ் தி மெஜாரிட்டி. அண்ட் என்ன பண்ணாங்கன்னா பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ணிட்டாங்க. சரி, பார்லிமெண்ட்டை டிசால்வ் பண்ண உடனே திஸ் கேஸ் வென்ட் டு சுப்ரீம் கோர்ட். அண்ட் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிட்டாங்க, அக்கார்டிங் டு ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன் 4.5 வருஷம் கழிச்சு தான் நீங்கள் ஹவுஸ் வந்து டிசால்வே பண்ண முடியும் அப்படின்ட்டாங்க. ஸோ திஸ் இஸ் நாட் இன் அக்கார்டன்ஸ் வித் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்ட்டாங்க. ஸோ திரும்ப இப்போ ரானில் விக்ரமசிங்கே வில் பிகம் தி பிரைம் மினிஸ்டர் அண்ட் மிஸ்டர் சிறிசேனா வில் பி தி பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அண்ட் இதனால நிறைய லாஸஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டினால இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பராக வரல, மைனாரிட்டிஸ் வேர் அஃபெக்டட், எஸ்பெஷலி தி தமிழ் பீப்புள். சரிங்களா. அண்ட் ஸ்ரீலங்காவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சின்ஹாலிஸ், ஸோ சென்டிலிஸ் கிடையாதுங்க, சின்ஹாலிஸ். சின்ஹாலிஸ் வந்து புத்திஸ்ட் சார்ட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன் மெஜாரிட்டி. ஸோ இந்த சின்ஹாலிஸ் ஆல்சோ லைக் they started accusing. ஓகே. ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஐட்டம்ஸ் பொலிட்டிக்கலாக பேசியிருக்காங்க, which is not important for us. அண்ட் அதே மாதிரி ரெஃபால் கேஸை பற்றி வந்திருக்கு. ஸோ there happened to be a misinterpretation. அதாவது ரெஃபால் டீல் ப்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு PIL ஃபைல் பண்ணாங்க. அண்ட் the Supreme Court gave the verdict that நாங்கள்லாம் இந்த மாதிரி கேஸ்லலாம் இன்டர்ஃபியர் பண்ண முடியாது, நீங்கள் என்ன வேலைக்கு வாங்கினீங்க, ஏதுக்கு வாங்கினீங்கலாம் நாங்கள் பார்க்க முடியாது. அண்ட் இதை பேஸ் பண்ணி ரிப்போர்ட் இஸ் பீன் சப்மிட்டட் இன் தி பார்லிமெண்ட். அண்ட் CAG இதை பேஸ் பண்ணி ஸ்க்ரூட்டனைஸும் பண்ணியிருக்கு. அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ்
அக்கௌண்ட்ஸ் கமிட்டி இஸ் லுக்கிங் இன்டு தி ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரியா? அண்ட் உடனே ஆப்போசிஷன் பார்ட்டி வந்து தெரிஞ்சுதான் பேசுறீங்களா, பார்லிமெண்ட்ல இன்னும் பிளேஸே பண்ணலங்க சிஏஜியோடைய ரிப்போர்ட்லாம். அதே மாதிரி பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டி எக்ஸாமின் பண்ணணும்னு சொல்றீங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ணவே இல்லை. ஸோ கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆப்போசிஷன். அண்ட் இதுக்கு சென்டர் வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தாங்க. வேர்டை வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் நாட் பிளேஸ்ட் இன் தி பார்லிமெண்ட், இட் இஸ் லைக் இட் வில் பி பிளேஸ்ட் இன் தி பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸை பற்றி பேசியிருக்காங்க, விச் இஸ் அகைன் நாட் இம்பார்ட்டன்ட். ஆனால் என்ன, பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் கமிட்டினா யார், சிஏஜினா யாருன்னு சொல்லிட்டு தெரியணும், விச் ஃபார்ம்ஸ் யுவர் பேசிக்ஸ். ஓகே. அண்ட் அதே மாதிரி த நெக்ஸ்ட் two news items are not important. சரியா? பட் however in Meghalaya floating the ban on mining அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் பேசியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஹேவ் பேண்ட் மைனிங் ஆஃப் கோல் இன் மேகாலயா. அண்ட் இது அப்போஸ் பண்ணி போய் மைண்ட் பண்ணி இருக்கிறாங்க உள்ள. தட் இஸ் இன் மேகாலயாவில். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி நியூஸ். இப்போ யூபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கனாலே எவ்ரி இயர் ஒன் கொஸ்டின் வித் ரெஸ்பெக்ட் டு கோல் ரிசர்வ்ஸ் ஆர் கோலை பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஸ்டின் பாப் அப் ஆகிடும் கண்டிப்பாக. யூ கேன் செக் இட் வித் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர். சரியா? அண்ட் இப்போ கோல் அப்படின்னு நம்ம சொன்னாலே வில் சி தி பேக்ரவுண்ட் ரைட் நோ. சரியா? ஸோ திஸ் வில் கிவ் யூ அ பேசிக் ஐடியா அண்ட் கிளாரிட்டி அபவுட் வாட் த கோல் இஸ் ஆல் அபவுட் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவில் கோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா we can like classify coals into two types. That is like Gondwana coal and tertiary coal அப்படின்னு சொல்லிட்டு we can classify. சரியா? ஸோ Gondwana tertiary coal அப்படின்றீங்களா சார் அப்படின்னா, this is based upon the geological time period. சரியா? ஸோ geological time periodனா உங்கள் NCERT புக்கை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இயான், இபாக், எரா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வைங்களேன், Gondwana coals are coals which are formed before 250 million years ago, and tertiary coals are those which are formed before 15 to or 60 million years ago or 20 to 60 million years ago அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா? ஸோ tertiary coalனா 60 million years ago, Gondwana coalனா ஒரு 250 million years ago. அண்ட் இப்போ நான் ஒரு சார்ட் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நீங்கள் இதில் பார்த்து சொல்லிடலாம் எந்த டைம் பீரியட்ல ஃப்ரேமாக இருக்கும் Gondwana coals அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜுராசிக், ட்ரையாசிக், பெர்மியன். ஸோ இந்த பீரியட்ல ஃபார்ம் ஆயிருக்கிற கோல் தான் Gondwana coals. ஓகே. அண்ட் டெர்ஷியரி கோல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா, இது வந்து குவாட்டினரி ஆர் டெர்ஷியரி பீரியட்ல ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ கோல்டுவானா கோல், பழைய கோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா? சரிங்களா? அண்ட் இப்போ இல்லை சார் எனக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும் சார் அப்படின்னா, நீங்கள் +2 NCERT தெரிந்தீங்கன்னா செகண்ட் சாப்டர்ல யூ வில் கெட் டு நோ லைக் டெர்ஷியரி கோல்ஸ் வேர் ஃபார்ம்டு டியூரிங் மியோசின், ஒலிகோசின், இயோசின் எபாக். அப்போ திஸ் வாஸ் ஃபார்ம்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். வாட் ஐ ஹவ் டோல்ட் இஸ் லைக் பீரியட். ஓகே. ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி திங். பட் அகைன் நீங்கள் ஜியாகிரஃபி ஆப்ஷனல்னா அதை படிங்க, இல்லைனா ஜஸ்ட் ஹேவ் அ கிளிம்ஸ், தட் வில் பி மோர் தென் எனஃப். சரி, இப்போ கோண்டுவானா கோல், டெர்ஷியரி கோல் ரெண்டு இருக்கு சார். ஓகே, எந்த கோல் சார் இந்தியாவில் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கோண்டுவானா கோல் தான் அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம பழைய கோல் தான் அதிகமாக இருக்கு இந்தியாவில். அண்ட் இட் இஸ் செட் தட் இந்தியாவில் கோண்டுவானா கோல் ஃபார்ம்ஸ் அபவுட் நியர்லி அபவுட் லைக் ஒரு 95% ஆஃப் தி டோட்டல் கோல் ரிசர்வ்ஸ் ஆர் ஃப்ரம் கோண்டுவானா டைம்ஸ், which is like 250 million years ago. சரியா? அண்ட் சம் வெப்சைட்ஸ் ஷோஸ் லைக் 98-99% கூட காமிக்கிறாங்க. ஸோ 95 to 99% வந்து கோண்டுவானா கோல் தான் இந்தியாவில். ஓகே. அண்ட் கோண்டுவானா கோல் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன் இந்தியாவில், தென் ஐ வுட் ஹவ் கிவன் யூ அ மேப் இயர். ஸோ இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, ஸோ இந்த 3-4 ஸ்டேட்ஸில், ஈவன் வெஸ்ட் பெங்கால் டு அன் எக்ஸ்டென்ட், இது எல்லாமே வந்து கோண்ட்வானா கோல் ஃபீல்ட்ஸ் தான். சரியா? ஸோ ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால் கோல் பெல்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிவர் வேலிஸில் தான் இருக்கும். லைக் தீஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ரிவர் வேலிஸ். இங்கே நிறைய ரிவர்ஸ் ஃப்ளோ ஆகும், தாமோதர், மகாநதி, கோதாவரி, நர்மதா அப்படின்லாம் சொல்லிட்டு. ஸோ இந்த ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த ரிவருடைய வேலிஸில் யூ கேன் ஃபைண்ட் தீஸ் கோல் ஃபீல்ட்ஸ் விச் இஸ் அண்ட் கோண்டுவானா கோல் ஃபீல்ட். ஓகே. ஓகே. டெர்ஷியரி கோல் ஃபீல்ட் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் நடந்தது தெரியுமா இன்சிடென்ட்ஸ், இது எல்லாமே வந்து டெர்ஷியரி கோல்ஸ். அசாம், அருணாச்சல் பிரதேஷ், மேகாலயா, நாகாலாந்து, இங்கெல்லாம் டெர்ஷியரி கோல் ஃபீல்ட்ஸ். சரியா? சார் தமிழ்நாட்டில் நெய்வேலியை விட்டீங்களே சார், இதுவும் டெர்ஷியரி கோல் தாங்க. தட் இஸ் இன் தமிழ்நாடு. ஓகே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஈவன் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வி ஹேவ் கோல் ரிசர்வ்ஸ் விச் இஸ் லைக் இருக்கிறதுல பெஸ்ட் குவாலிட்டி ஆந்த்ரசைட் கோல் அங்கே தான் கிடைக்கும். ஸோ வில் சி தட். சரியா? ஸோ இப்போதைக்கு புரிஞ்சிருக்கோன்னு சொல்லிட்டு நம்புறேன். கோண்டுவானா கோல், டெர்ஷியரி கோல், பேசஸ் அப்பான் தி ஜியாலஜிக்கல் டைம் ஸ்கேல். கோண்டுவானா கோல் வந்து வெஸ்ட் பெங்கால், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஸோ இந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ஸில் கிடைக்கும். டெர்ஷியரி கோல் வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ், நம்ம தமிழ்நாடு இங்கே கிடைக்கும். ரைட். ஓகே. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். சரி சார். இப்போ ஆந்த்ரசைட்டு, பிட்டுமினஸ் அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, see there is also one more type of classification of coal. So what I am speaking is all about Indian coal. சரியா? That is based upon the carbon content. ஸோ கோலில் எவ்வளோ அளவுக்கு கார்பன் இருக்கோ அதுக்கு பேஸ் பண்ணி கிளாசிஃபிகேஷன் வில் பி டன். சரியா? அண்ட் இதை வந்து ஜென்ரலாக
we can classify into 4 types. That is like anthracite, bituminous, lignite, peat அப்படின்னு சொல்லிட்டு நம்ம classify பண்ணலாங்க. சரியா? So anthracite, bituminous, lignite, peat. Okay. So இப்போ best qualityனா anthracite. So best qualityனா அதிகமான carbon content இருக்கிறது வந்து anthracite. And this anthracite coal is founded in small quality in Jammu and Kashmir. சரியா? anthracite coal. இப்போ இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்லாம் நடந்திருக்கும் யூகேல. அங்கெல்லாம் கோல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. அங்கே எந்த மாதிரி கோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே anthracite coal இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனில். இன்ஜின்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா? they have high carbon content with themselves. சரி, நெக்ஸ்ட் குவாலிட்டி சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிட்டூமினஸ். கார்பன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். சரிங்களா? இதுக்கு நெக்ஸ்ட் குவாலிட்டி வந்து லிக்னைட். கார்பன் கண்டென்ட் இன்னும் கம்மி. இதை விட கம்மி வந்து பீட். கார்பன் கண்டென்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும். less than 40%. 40 to 60 வந்து லிக்னைட், 60 to 80 வந்து பிட்டூமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ விச் இஸ் பேஸ்ட் அப்பான் தி கார்பன் கண்டென்ட். ஓகே, சரி, எது சார் இதில் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா anthracite தான் பெஸ்ட். வை anthracite இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஹை calorific வேல்யூ. ஸோ calorific வேல்யூனா the amount of heat which is released or the amount of energy which is released அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 unit of coal இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். தென் அந்த கோலை வந்து நீங்கள் எரிய வைக்கிறீங்க. the energy or the heat which is produced is like 100 units of energy ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். then it has high calorific value. இப்போ ligniteல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா the energy or the heat which it's produced is like less ஆக இருக்கும். it is only 60 units of energy அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? so the calorific value depends upon the carbon content. high the carbon in the coal, high will be the calorific value. சரிங்களா? so calorific value ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் ஞாபகம் வைக்கணும்னா இதை heating value அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ நீங்களே சொல்லிடுவீங்க ஆந்த்ரசைட்டில் அதிகமான கார்பன் கண்டென்ட், ஹை கெலோரிஃபிக் வேல்யூ. பிட்டூமினஸில் கெலோரிஃபிக் வேல்யூ ஹையாக தான் இருக்கும், ஆனால் ஆந்த்ரசைட்டை கம்பேர் பண்ணச்சா கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரியா? லிக்னைட்டில் பார்த்தீங்கன்னா கெலோரிஃபிக் வேல்யூ கம்மியாக இருக்கும், அதாவது கார்பன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். ஸோ கெலோரிஃபிக் வேல்யூ கொஞ்சம் கம்மி, பீட்டு அதை விட கம்மி. சரியா? இப்போ மாய்ஸ்சரை பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ மாய்ஸ்சர்னா என்ன சார்? தண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு ஈரப்பதம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்களேன். இதுதானே மாய்ஸ்சரு. ஒரு வெட்னஸ் இல்லை சார், எனக்கு டெக்னிக்கல் டேர்ம்ஸில் தான் சார் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் லைக் லிக்விட் டிஃப்யூஸ்ட் இன் அ ஸ்மால் குவான்டிட்டி ஆஸ் வேப்பர் தட் இஸ் வித் இன் சாலிட் ஆர் இட் கேன் பி கண்டென்ஸ்ட் ஆன் அ சர்ஃபேஸ் அப்படின்னு. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா அப்போ ஈரப்பதம் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? மாய்ஸ்சர் கண்டென்ட். ஸோ இப்போ மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருந்ததுன்னா சீக்கிரமாக எரியாது இல்லையா? ஸோ தண்ணி அதிகமாக இருந்தால் ஹீட் வேல்யூ கம்மியாக இருக்கும் இல்லையா? புரியுதா? ஸோ இப்போ ஆந்த்ரசைட் கோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சர் லெவல் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கும். சரியா? இப்போ பிட்டூமினஸ்ல வந்து லோ லெவல் ஆஃப் மாய்ஸ்சர் வில் பி தேர். லிக்னைட்ல மாய்ஸ்சர் லெவல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், பீட்ல ரொம்ப அதிகமாக இருக்கும். So it has high moisture content. So high the moisture, lesser the calorific value, lesser is the carbon. Okay. சரி சார், இப்போ ஓரளவுக்கு புரிஞ்சு போச்சு சார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா தென் வாட் ஐ வில் சே இஸ் லைக் இந்தியாவில் அதிகமான கோல் டைப் கோண்ட்வானா கோல் டைப் அப்படின்னு இல்லையா? இந்த கோண்ட்வானா கோல் டைப் எல்லாமே வந்து பிட்டூமினஸ் டைப். சரியா? ஸோ இட் இஸ் தி பிட்டூமினஸ் கோல் விச் இஸ் லைக் லார்ஜ்லி ஃபவுண்ட் இன் இந்தியா. அண்ட் பிட்டூமினஸ் அப்படின்னு சொல்றதை விட இந்தியன் ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்ட்ல நம்ம பேசணும்னா இட் இஸ் சப் பிட்டூமினஸ். சரியா? ஸோ வாட் இஸ் த டைப் ஆஃப் கோல் விச் இஸ் ஃபவுண்ட் இன் இந்தியா அப்படின்னா நீங்கள் சப் பிட்டூமினஸ் அப்படின்னும். ஸோ இட் இஸ் நாட் தி ஆந்த்ரசைட் கோல். ஹையஸ்ட் குவாலிட்டி கோல் நம்ம கிட்ட இல்லை. இட் இஸ் லைக் அதை விட கார்பன் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற கோல் தான் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு. தட் இஸ் லைக் பிட்டூமினஸ் கோல். அண்ட் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா சப் பிட்டூமினஸ், அதாவது லிக்னைட்டுக்கும் பிட்டூமினஸுக்கும் நடுவில் இருக்கிறது சப் பிட்டூமினஸ். as simple as that. சரியா? and the region which is found it's like கோண்ட்வானா கோல் ஃபீல்ட். சிம்பிளாக நீங்களே சொல்லிடுவீங்க. அண்ட் மேகாலயாவில் எல்லாமே வந்து டெர்ஷரி கோல் தான் கிடைக்குது. டெர்ஷரி கோல்னா பீட், லிக்னைட் இதுதான் கிடைக்கும். அண்ட் தமிழ்நாட்டில் வந்து லிக்னைட் ஃபேக்ட்ரி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டு பி ஒன் ஆஸ்பெக்ட். அண்ட் அதே மாதிரி இந்தியன் கோல் அப்படின்னு நம்ம சொன்னாலே தென் இட் ஹாஸ் சம் சார்ட் ஆஃப் சல்ஃபர் கண்டென்ட் இன் இட். சரியா? பட் அகைன் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சல்ஃபர் வில் பி தேர். அண்ட் சல்ஃபர் அமௌண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் லைக் அதிகமாக இருக்கும் பீட்டில், ஆந்த்ரசைட்டில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ யூ கேன் கிளாசிஃபை கோண்ட்வானா கோல் தட் இஸ் லைக் சல்ஃபர் கண்டென்ட். ஓகே, ஸோ தீஸ் ஆர் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி கோல். இப்போ இங்கே மேகாலயாவில் டெர்ஷரி கோல் எடுக்க போயிருக்காங்க. அண்ட் இந்த டெர்ஷரி கோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் ஹை சல்ஃபர் கண்டென்ட். And added to it, sometimes it may lead to suffocation also. So it is very difficult to mine. ஆனால் இவங்க rat hole mining மாதிரி பண்ணுவாங்க. Okay. So this is with respect to the basics. I hope you got a sense of clarity. இப்போ coal distribution அப்படின்னு சொன்னாலே நீங்கள் பேசிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். But again, what I wanted to do is like இந்தியாவில் கோல் மைனிங்காக லைசன்ஸ் யாரு கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. அதே மாதிரி அதிகமான கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் டு PIB it is ஜார்க்கண்ட். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு மார்ச் மாதம் கோல் ரிசர்வ்ஸ் பேஸ் பண்ணி எஸ்டிமேட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஜார்க்கண்ட் விச் ப்ரொடியூசஸ் தி மெஜாரிட்டி ஆஃப் தி கோல்ட் in India. சரியா? பட் அகைன் வாட் ஐ வாண்டட் டு டூ இஸ் லைக் யூ ப்ளீஸ் ரைட் இட் டவுன் தி கோல் ஃபீல்ட். சரிங்களா? லைக் பொக்காரோ எங்க இருக்கு, ராணிகஞ்ச் எங்க இருக்கு, தால்ச்சர் எங்க இருக்கு, சிங்கர்நேரி எங்க இருக்கு. ஓகே, ஸோ ப்ளீஸ் ரைட் இட் டவுன் இன் தி கமெண்ட் பாக்ஸ் லைக் ஸ்டேட் ஸ்பெசிஃபிக்
கோல் ஃபீல்ட்ஸ் வரையும் எழுதிக்கோங்க. அண்ட் அப்படியும் இல்லையா, தென் அட்லீஸ்ட் கோ வித் ஜார்க்கண்ட் அண்ட் சத்தீஸ்கர். இது ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், பிகாஸ் மேஜர் கோல் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா. ஓகே, ஸோ இந்த கோல் ஃபீல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரிவர் வேலிஸுக்கு பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ எந்த ரிவர் மேலே இருக்கா அப்படின்னு கூட பார்த்துக்கோங்க நீங்கள். ஸோ இன்ஃபேக்ட் ஒன் பார்ட் ஆஃப் ஜியாகிரஃபி இஸ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இஃப் யூ டூ திஸ். அண்ட் யூபிஎஸ்சியில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தே கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் இன் திஸ் டைப். இந்தியாவில் கோல் இருக்கு, ஸோ வாட் சார்ட் ஆஃப் கோல் இஸ் பிரசன்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். விச் இஸ் லைக் சப் பிட்டுமினஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுவீங்க. விச் ஹேப்பன்ஸ் டு பி அன் ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் கோல் வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா, சப் பிட்டுமினஸ். அண்ட் அதே மாதிரி கார்பன் கண்டென்ட் அதை பற்றி பேசிடுவீங்க, மாய்ஸ்சர் கண்டென்ட் பேசுவீங்க, கோல் ஃபீல்ட்ஸ் பேஸ் பண்ணி பேசுவீங்க. பட் அகைன் வாட் யூ நீட் டு நோ இஸ் லைக் ரெகுலேஷன். அண்ட் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக், please write it down in the comment box. Who gives the license for coal exploitation? Exploitation சொல்ல முடியாது, exploration அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். Okay, so that's it with respect to this news item. Okay, now we'll move on to the next page, that is 13th pageல பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை, சரியா? அண்ட் coming to 14th page, that is science and tech pageல பார்த்தீங்கன்னா சிக்கிம் highest forest zone could get denser அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கஞ்சன்ஜங்கா டிஸ்ட்ரிபியூஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ 2 நாள் முன்னாடி தான் நியூஸ் ஐட்டமில் பார்த்துருப்போம். தட் இஸ் இட் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் இன் இந்தியா, நேபாள் அண்ட் பூட்டான், சரியா? ஸோ இட் இஸ் நாட் டிபெட், இட் இஸ் நேபாள், பூட்டான் அண்ட் இந்தியா. அண்ட் இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சிக்கிம் அண்ட் ஈவன் டார்ஜிலிங் ஹேஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கஞ்சன்ஜங்கா, சரியா? சரி, ஓகே. இப்போ இந்த நியூஸ் ஐட்டமில் பார்த்தீங்கன்னா ட்ரீ லைனை பற்றி பேசியிருக்கிறாங்க. அதாவது எலிவேஷன், ஸ்லோப்பு, ஹியூமஸ், இதை பேஸ் பண்ணி இதோடைய வெஜிடேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ அகைன் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி அ ஜியாகிரபிக்கல் திங். ஸோ இப்போ எல்லாருக்குமே தெரியும், லைக் மோர் த எலிவேஷன் லெஸ் வில் பி தி வெஜிடேஷன். ஸோ மவுண்டன் பீக்கில் எங்கே ட்ரீஸ்லாம் இருக்க போகுது, சரியா? பட் இங்கே யூ நீட் டு நோ அ லைன் விச் இஸ் கால்ட் அஸ் ட்ரீ லைன் பியாண்ட் விச் த ட்ரீஸ் டு நாட் க்ரோ. ஸோ இந்த ட்ரீ லைன் கீழே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதாவது ஒரு மவுண்டன் இருக்கு, ஒரு மவுண்டனில் ஒரு ட்ரீ லைன் அப்படின்னு சொல்லிட்டு வரைஞ்சிடலாம். இது கீழே ட்ரீஸ் இருக்கும், அதுக்கு மேலே ட்ரீஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஆர்டிக்கலில். ஜஸ்ட் அண்ட் ஜென்ரலைஸ்ட் ஆர்டிக்கல், யூ கேன் கோ த்ரூ இட் ஒன்ஸ் அண்ட் யூ வில் கெட் டு நோ, சரிங்களா? அண்ட் மற்றபடி சயின்ஸ் அண்ட் டெக்கை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை. ஐஐடி ஹைதராபாத்லேருந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களா. ஸோ இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ் கண்டுபிடிக்கிறதெல்லாம் கேட்க மாட்டாங்க யூபிஎஸ்சியில். அண்ட் அப்படியும் கேட்டாலும் ஒரு வருஷத்தில் எவ்வளோ யூனிவர்சிட்டிஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறாங்க, எல்லாத்தையுமே படிச்சுன்னு இருக்க முடியும், சரியா? ஸோ தேவையில்லை இதெல்லாம். அண்ட் அதே மாதிரி ஹியூமன்ஸ் இன்ஃபேக்ட் யூஸ் த சிம்பாசி லெக்சிகன் டு கம்யூனிகேட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ அகைன் எவல்யூஷனை பேஸ் பண்ணி வந்திருக்கிற நியூஸ் ஐட்டம். ஸோ சார்ல்ஸ் டார்வின்ஸ் தியரி ஆஃப் எவல்யூஷன் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்புறேன். ஸோ ஏப்ஸ்லேருந்து மனிதர்கள் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருப்பாரு அவருடைய தியரியில். ஸோ அந்த தியரியை வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. அகைன் இட்ஸ் லைக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணிங்கன்னா. பட் யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இட்ஸ் ரிலவன்ஸ் இஸ் லெஸ், சரிங்களா? அதே மாதிரி 15th பேஜில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், மோர் மிஸ்ஸஸ் தேன் ஹெச் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ ஜான்சன் அண்ட் ஜான்சன் கேஸை பற்றி பேசியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே 2 days முன்னாடி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அகைன் நாட் நெசசரி ஃபார் அஸ் டு கோ த்ரூ திஸ். அண்ட் அதே மாதிரி இதுலேருந்து பாயிண்ட்ஸ் இன்ஃபர் பண்ணுறதுக்கு அவ்வளோவாக ஒன்றும் இல்லை, ஜென்ரலைஸ்டான பாயிண்ட்ஸ் தான், சரிங்களா? அண்ட் பேஜ் நம்பர் 16 நத்திங் சீம்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட். 17, 18 happens to be the same. Even 19 happens to be the same. 20 கூட அதே தான், சரியா? அண்ட் சண்டே செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், தென் ஹெட்லைன்ஸில் பேசியிருக்காங்க. அதாவது என்னென்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வாட்டர் ஃபவுல் ஸ்டீல் ரைனோ டெண்டர் இன் காசிரங்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ வாட்டர் ஃபவுல்னால் வந்து டக்ஸு, கீஸு, பேர்ட்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏவியன் பாப்புலேஷன்ஸை வந்து வாட்டர் ஃபவுல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், சரியா? ஸோ இப்போ த பாப்புலேஷன் ஆஃப் தி சார்ட் ஆஃப் avifauna is important for the health of the ecosystem with respect to Kaziranga National Park, சரியா? ஸோ why it is important with respect to Kaziranga? காசிரங்கால் தான் ரைனோசரஸ் இருக்கு, 1 horned rhinoceros. ஸோ they depend upon the grasslands. அண்ட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, sometimes that depends upon the vegetation of small water bodies. அதாவது பக்கத்தில் இருக்கிற வாட்டர் பாடிஸ் மேலே டிபெண்ட் ஆகியிருப்பாங்க. அங்கே ஒரு சின்ன கிராஸ்லேண்ட்ஸ் எல்லாம் they tend to eat. ஸோ இப்போது பேர்ட்ஸ் ஆர் ஆவியன் பேஸ் பண்ணி இருக்கிற அனிமல்ஸ் இன் காசிரங்கா டென் டு ரெகுலேட் இட், சரியா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு நியூஸ் ஐட்டம்ஸ். பட் அகைன் காசிரங்கா நேஷனல் பார்க்ஸ்னால் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க, விச் இஸ் அகைன் எவ்ரி ஒன் நோஸ் இட், ஓகே? அண்ட் அதே மாதிரி என்ஜிடி பேன்ஸ் மைனிங் க்ளோஸ் டு சரிஸ்கா ரிசர்வ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சரிஸ்கா டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும். ஸோ இட் இஸ் இன் ராஜஸ்தான், ஓகே? அண்ட் இந்த டைகர் ரிசர்வை சுற்றி இருக்கிற ஒரு 10 கிலோமீட்டரில் வந்து மைனிங் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் அன் ஆர்டர் ஆஃப் என்ஜிடி, நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், சரியா? ஸோ இதை வந்து நம்ம ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அதாவது an eco sensitive zone should be notified by Ministry of Environment, Forest and Climate Change. அண்ட் இது வந்து அவங்க பண்ணலை. ஸோ அதனால அங்கே இருக்கிற மைனிங் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஆல் தி இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டீஸ்
ஸ்டாப் பண்ணிட்டாங்க நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல். சரிங்களா? ஸோ இதுதான் விஷயம். அண்ட் இப்போ ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ்னா என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இட் இஸ் லைக் டில் நவ் இதை பேஸ் பண்ணி டெஃபினிஷன்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹவவர் இன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் இட் இஸ் செட் தட் ஒரு டைகர் ரிசர்வ் இருக்கு, ஒரு நேஷனல் பார்க் இருக்கு, ஒரு வைல்ட் லைஃப் சாங்சுரி இருக்கு, ஒரு ப்ரொடெக்டட் ஏரியா இருக்குன்னா தென் அந்த ப்ரொடெக்டட் ஏரியா உடைய ஒரு ப்ராக்சிமேட் ஜோன்ஸில் வந்து இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியை வந்து ரெகுலேட் பண்ணலாம். சரியா? ஸோ ரெகுலேட் பண்ணனா we can stop certain industrial activities. So which is under Environmental Protection Act 1986. So இதை பேஸ் பண்ணி மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் என்ன சொல்லுவாங்கன்னா ஈகோ சென்சிட்டிவ் ஜோன்ஸ் எடுத்துட்டு வருவாங்க. அண்ட் திஸ் ஷுட் பி இம்ப்ளிமெண்டட் பை தி ஸ்டேட் கவர்மெண்ட். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணல. சரிஸ்கா டைகர் ரிசர்வுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் have not notified also. They are yet to notify this eco-sensitive zone for the Sariska Tiger Reserve. So National Green Tribunal came forward and they banned all the activities that is 10 kilometers proximity of this zone. புரியுதுங்களா? ஸோ இதுதான் நியூஸ் ஐட்டம். அண்ட் பேஜ் நம்பர் 2 பார்த்தீங்கன்னா எதுவுமே அவசியம் இல்லை. பேஜ் நம்பர் 3 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா nothing seems to be important again. So US Special Operation Forces could be deployed in Syria அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ சிரியாவில் IS இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் again the US is planning to deploy few forces for the security purpose, which is again is not important for UPSC perspective. சரியா? and அதே மாதிரி framed அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு பாருங்க. இங்க you need to know about a rice variety which is called as Pokali paddy variety. So Pokali, that is POKKALI, Kali Pokali. சரியா? so இது வந்து ஒரு rice variety. And the good thing about this rice variety is like, or a specific thing about this rice variety is like it can grow up to 2 meters. 2 மீட்டர் அளவுக்கு வளரும் அது. சரியா? ஸோ இப்போ ஃப்ளட் வந்தது இல்லையா, இந்த ரைஸ் வெரைட்டிஸ் எல்லாம் தே வேர் லைக் சர்வைவ்டு இட் சீம்ஸ். அண்ட் இந்த ரைஸ் வெரைட்டிக்கு வந்து ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் கூட கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அண்ட் இது வரையும் இல்லாமல் ஒன் ஸ்பெசிஃபிக் திங் அபவுட் திஸ் ரைஸ் வெரைட்டிஸ் லைக் இது வந்து சால்ட் வாட்டர் டாலரண்ட் பேடி. சரியா? ஸோ கடல் தண்ணியை கூட எடுத்துகிட்டு வந்து விடலாம் போல. ஸோ சால்ட் வாட்டர் டாலரண்ட். Okay, so see, I am just telling you these sort of example to make you understand. புரியுதுங்களா? So this is endemic to Kerala also. And இது வரையும் இல்லாமல் இதோடைய stubble, so stubble-na remnant is like it's utilized for the food and shelter for small fishes and other sort of wildlife animals also. But again, one of the thing that is like one major trouble with respect to this rice variety is like இது வந்து labor intensive and labor cost ரொம்ப அதிகமாயிடுச்சு. And அதே மாதிரி the price of the rice அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெனியூமரேட்டிவாக இல்லை ஃபார்மர்ஸ்க்கு. சரியா? என்னதான் மெக்கனைசேஷன் எடுத்துகிட்டு வந்தாலும் ஹார்வெஸ்டிங் வந்து லேபர் மூலியமாக தான் பண்ணணும். அண்ட் இதோடைய கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்த்தீங்கன்னா கூட இட் இஸ் லைக் கன்சியூம்டு ஒன்லி லோக்கலி, தட் இஸ் வித்தின் கேரளா. பட் அகைன் திஸ் ஹேஸ் சம் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆல்சோ, பட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி திங். சரியா? ஸோ இப்போ யூபிஎஸ்சியில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பொக்காலி ரைஸ் வெரைட்டி இஸ் அ ஸ்பெசிஃபிக் சார்ட் ஆஃப் ரைஸ் வெரைட்டி விச் இஸ் ஃபவுண்ட் இன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அப்படி இல்லையா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் தி சால்ட் டாலரண்ட் பேடி வெரைட்டி ஆஃப் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சீரக சம்பா பொக்காலி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ சம்திங் விச் இஸ் பெக்யூலியர், ரைட்? அப்படின்னா ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் டேக் கூட கிடைச்சிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கூட கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, ஸோ ஐ ஹோப் இட் இஸ் பிரிட்டி மச் கிளியர். அதே மாதிரி பேஜ் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா நத்திங் சீம்ஸ் டு பி இம்பார்ட்டன்ட். பேஜ் நம்பர் 7ல் வந்து ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜ் வில் இம்பாக்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ ஃபிஸ்கல் ஸ்லிப்பேஜ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் 3 நாள் முன்னாடியே எடுத்துட்டேன். அகைன் தெர் இஸ் நோ நீட் ஃபார் மீ டு டேக் இட் அகைன் அண்ட் அகைன். ஸோ என்கேசிங் சொல்லியிருக்காரு. ஓகே, தென் அதே மாதிரி ஃபார்மாசூட்டிக்கல் பேஸ்டு ஒரு ஆர்டிகல் வந்திருக்கு விச் இஸ் அகைன் லைக் ஜென்ரலைஸ்டான ஆர்டிகல், பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் யூ டு கோ த்ரூ இட் ஒன்ஸ். படித்தாலே புரியும். சரியா? அண்ட் லைக் மற்றபடி சொல்கிற மாதிரி அவசியம் இல்லை. சரிங்களா? ஃபைன். ஸோ தட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு December 23. And yes, if time permits, then please go through Sunday newspaper green counters அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ கொடுத்துருப்பாங்க பேஜ் நம்பர் 6ல். தட் இஸ் இன் செகண்ட் பார்ட். சரியா? ஸோ கோ த்ரூ பண்ணுங்கள், உங்களுக்கே புரியும். அதை நான் ஒரு லைனாக எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஸோ that's it with respect to 23 December. Now we will move on to 24th December, that is today. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா 222 டெட் இன் இந்தோனேஷியாஸ் வோல்கானோ ட்ரிகர் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் ஐ வாண்ட் யூ டு டூ இஸ் லைக் ஒரு ஆப்டான டெஃபினிஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சுனாமிக்காக. சரியா? ஸோ சுனாமி அப்படின்னு சொன்னாலே அந்த டெஃபினிஷன் எடுத்து போட்டுடணும். ஸோ விச் இஸ் அன் சீஸ்மிக் சி வேவ் விச் ஹேப்பன்ஸ் டு பி அ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ எப்படி வேணாலும் எழுதுங்க, உங்களுடைய ஆப்டான டெஃபினிஷனை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெயின்ஸில் யூஸ் ஆகும் GS பேப்பர் 1ல். ஓகே, சரி. இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சுனாமி வந்திருக்கு எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் ஐலண்ட்ஸில். அண்ட் இன்னும் எஸ்பெஷலி சொல்லணும்னா சுண்டா ஸ்டேட் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதனால பீப்புள் ஹேவ் லாஸ்ட் தேர் லைஃப். சரியா? ஸோ இப்போ இங்கே நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த காஸ் ஆஃப் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வோல்கானோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் அதர் காசஸ் ஆஃப் சுனாமி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எர்த்குவேக்ஸ் இஸ் ஒன் காஸ் ஆஃப் சுனாமி, லேண்ட்ஸ்லைட்ஸ் இஸ் ஒன் காஸ் ஆஃப் சுனாமி, வோல்கானோ இப்போ நம்ம பார்த்த மாதிரி. அதே மாதிரி இப்போ மெட்டியார் இருக்குன்னு வைங்களேன், when it hits the ocean tsunami can be caused. அதாவது ஆகாயத்திலேருந்து ஒரு பெரிய கல் வந்து கீழே விழுந்ததுன்னா
சரிங்களா. அதே மாதிரி பிளேட் டெக்டானிக்ஸ் நீங்கள் படிப்பீங்கன்னு நம்புகிறேன். தட் இஸ் லைக் இஃப் டூ பிளேட்ஸ் கொலைட் சுனாமி டூ அக்கர்ஸ். சரியா. ஸோ எர்த்குவேக் டூ அக்கர்ஸ் பிகாஸ் ஆஃப் collision, ரைட். ஸோ இதெல்லாம் நம்ம causes of tsunami அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரியா. And one of the definition for tsunami which I can give is like tsunami is a large ocean wave which is caused by the sudden motion of the ocean floor. சரியா. And that sudden motion can be because of earthquake, volcano, landslide, meteor and so on அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன் என்னோட ஆன்சரில். ஓகே. ஸோ see to it. அண்ட் இப்போ மேப் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா you need to know like where is Sunda Strait அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். ஸோ it is between Java and Sumatra Islands and even it connects Java Sea versus Indian Ocean. சரியா. ஸோ Sunda Strait இந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்த மேப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஓகே. அண்ட் மற்றபடி இட் ஹாஸ் டிவாஸ்டேட்டிங் எஃபெக்ட்ஸ், மெனி பீப்பிள் லாஸ் தேர் லைஃப், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேதமாயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஐட்டம்ஸ்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ த திங் இஸ் லைக் சுண்டா ஸ்ட்ரைட்னா எங்கே இருக்கு? ஜாவா சுமத்ரா ஐலாண்ட்ஸ் which happens to be Indonesian island. இங்கே சுனாமி அஃபெக்ட் ஆயிருக்கு. அண்ட் சுனாமி வாட் ஆர் தி காசஸ் ஆஃப் சுனாமி போதும். இஃப் பாசிபிள் ட்ரை டு கோ த்ரூ +2 NCERT. சரியா. அண்ட் இப்போ அதே மாதிரி பேஜ் நம்பர் 2லேருந்து 6 வரையும் பார்த்தீங்கன்னா நத்திங் சீம்ஸ் டு பி மச் இம்பார்ட்டன்ட். அண்ட் அதே மாதிரி பேஜ் நம்பர் 7ல் பார்த்தீங்கன்னா நோ ரைஸ் இன் ஒர்க்கிங் உமன் டிஸ்பைட் ஹை லிட்ரஸி ரேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது படித்தாலே புரியும். ஜென்ரலைஸ்டான ஆர்டிகல் தான். அண்ட் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கிற நியூஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே ஜென்ரலைஸ்டான நியூஸ் ஐட்டம்ஸ் தான். அதாவது PM to open புத்திஸ்ட் சைட் மியூசியம் இன் ஒடிசா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. படித்தாலே புரியும். சரியா. அண்ட் அதே மாதிரி பேஜ் நம்பர் 10க்கு வந்தீங்கன்னு வைங்களா, இந்தியா டு லிமிட் பில்கிரிம் ஃப்ளோ டு கர்தார்பூர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ கர்தார்பூர் காரிடார் அகெயின் இட் இஸ் இன் பாகிஸ்தான் விச் ஹேப்பன்ஸ் டு பி அன் holy site for Sikhs, pilgrimage spot for Sikhs. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு காரிடார் ஒரு ரோட் லே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தட் இஸ் ஃப்ரம் தேரா பாபா நானக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ் இருக்குது, அங்கேருந்து கர்தார்பூர் வரையும். சரியா. ஸோ ரொம்ப பெருசுலாம் நினச்சிக்காதீங்க. இட் இஸ் லைக் ஆவரேஜாக ஒரு 20 to 30 kilometers இருக்கும், அவ்வளோதான். அண்ட் திஸ் ஹேப்பன்ஸ் டு பி தி 550th birth anniversary ஆஃப் குரு நானக் who happens to be the founder of Sikh religion. சரியா. ஸோ இப்போ அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்களாம். ஸோ ஜஸ்ட் அன் அப்டேஷன். ஓகே. அண்ட் அதே மாதிரி GST கவுன்சில் லூசஸ் இட்ஸ் ஆரா ஆஃப் கன்சென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் ஐட்டம் வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேட்டில் அப்போசிஷன் பார்ட்டியாக ஒன் இல்லையா. ஸோ அதனால் GST கவுன்சிலில் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போசிஷன் பார்ட்டி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ சென்ஸ் ஆஃப் டிபேட் இஸ் ப்ரிவேலிங் இன் GST கவுன்சில். அண்ட் என்ன தான் இந்த மாதிரி டிபேட் நடந்தாலும் மெஜாரிட்டி இஸ் வித் தி சென்டர் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் GST கவுன்சிலில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிடலாம். பட் அகைன் ட்ரை டு நோட் டவுன் தி மெஜாரிட்டி விச் இஸ் ரிக்வயர்ட் இன் GST கவுன்சில். தட் இஸ் டு பாஸ் அ ரெசல்யூஷன். வாட் இஸ் அ மெஜாரிட்டி நீடட் அண்ட் சென்டர் ஹவு மெனி % ஆஃப் vote த சென்டர் ஹேஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இது எல்லாமே நான் GST எடுக்கும்போதே எடுத்திருக்கேன். ஃபைன். சரியா. அண்ட் அதே மாதிரி வேர்ல்டு பேஜுக்கு வந்தீங்கன்னா வென் இந்தோனேஷியன் ஆங்க்ரி சைல்ட் ஆஃப் கிரக்கட்டோவா ரம்பிள்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ இந்த சுண்டா ஸ்ட்ரைட் பார்த்தோம் இல்லையா, இதில் ஒன் ஆஃப் தி volcanic island தான் கிரக்கட்டோவா. ஸோ விச் இஸ் பிட்வீன் ஜாவா அண்ட் சுமத்ரா விச் இஸ் இன் சுண்டா ஸ்ட்ரைட். ஸோ இது வந்து ஒரு volcanic island. ஸோ இங்கே தான் volcanic eruption நடந்திருக்கு. ஸோ ஜாகிரஃபி ஆப்ஷனில் இருந்ததுன்னா டைப் ஆஃப் volcanoesன்னு சொல்லிட்டு படிப்பீங்க. அதில் இது ஒரு எக்ஸாம்பிளாக எழுதிக்கோங்க. அண்ட் இப்போ இந்த eruption அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 90 yearsக்கு முன்னாடி நடந்திருக்கான். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நடந்திருக்கு அப்படின்றாங்க. ஸோ விச் ஹாஸ் லெட் டு தி ஃபார்மேஷன் ஆஃப் சுனாமி அண்ட் ஜாவா அண்ட் சுமத்ரா ஐலாண்ட்ஸில் கூட இதோட இம்பாக்ட் தெரிஞ்சிருக்கு. சரியா. And coming to page number 13, RBI mulls cooling off period for its retired top officials அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் ரிட்டையர் ஆகிருக்காங்களோ திருப்பியும் நீங்கள் வந்து சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட். ஸோ கான்செப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை இதில். சரியா. அதே மாதிரி ப்ரிப்பேரிங் அஜெண்டா ஃபார் WTO அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க இங்கே. ஸோ WTOவில் டெவலப்டு நேஷன்ஸ் அண்ட் டெவலப்பிங் நேஷன்ஸுக்குள்ள நடுவில் இருக்கிற ரிஃப்ட் ஷுட் பி மிட்டிகேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு பேச போகிறாங்களா. ஸோ WTO மீட்டிங் வரும், வில் டிஸ்கஸ் திஸ். சரியா. அண்ட் இங்கே பாருங்கள், RBI ஷார்ட் லிஸ்ட் விப்ரோ TCS 4 others ஃபார் PCR அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே உங்களுக்கு பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரினான்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியணும். ஸோ இந்த பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரினா இட் வில் ஹாவ் தி இன்ஃபர்மேஷன் அபவுட் அ பர்டிகுலர் ஃபர்ம். சரியா. ஸோ அந்த கம்பெனியோடைய ரீபேமெண்ட் கெப்பாசிட்டி எப்படி இருக்குது, எவ்வளோ கடன் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரியில் வந்து ஒரு கம்பெனி வந்து பிளேஸ் பண்ணணும். ஸோ இட் வில் ஸ்டோர் டேட்டா ஆன் பாரோவர்ஸ். அவ்வளோதான், as simple as that. சரியா. ஸோ இப்படி இருந்ததுன்னா தென் த லெண்டிங் ஏஜென்சி கேன் ஹாவ் அ கிளியர் கட் ஐடியா லைக் அவங்களுக்கு லெண்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ த RBI has said that you set up a digital public registry அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. யாருக்கு? ஒரு 6 கம்பெனியை செட்டப் பண்ணி யூ பிரிங் இன் அ பப்ளிக் கிரெடிட் ரெஜிஸ்ட்ரி ஸோ தட் we can capture the details of the borrowers and willful defaulters சொல்லிட்டு சொல்கிறது தான் இந்த நியூஸ் ஐட்டம். ஓகே. அண்ட் இங்கே பாருங்கள், PSB merger plan likely to happen by month end அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காங்க. ஸோ 3 பேங்க் ஆஃப் பரோடா, விஜயா பேங்க் அண்ட் தீனா பேங்க் 3த்தையும் merge பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இது வந்து இந்த மாதம் கடைசியில் வந்து நடந்துடுமா. அதாவது புது வருஷத்தில் புது பேங்க் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. பட் அகெயின்
this has to be placed in parliament and parliament has to pass a resolution. So we have to wait and watch. சரியா? And 14th பேஜில் வந்தீங்கன்னா ஜிஎஸ்டி எவேடர்ஸை பற்றி ஒரு கிராஃப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 2017 நவம்பரில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கலெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருந்தது. அண்ட் ஏப்ரல் 2018 வந்து ரொம்ப அதிகமாக பீக்கில் இருந்திருக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படின்றாங்க. ஸோ ஜிஎஸ்டி டேக்ஸ் கலெக்ஷன் வந்து ஒரு வருஷம் தான் ஆகுது. ஸோ இதை பேஸ் பண்ணி டேட்டா இஸ் ப்ரொவைடட். பட் அகைன் ஜிஎஸ்டி டேக்ஸ் ரேட் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் இன்க்ரீஸ்டு 8%. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி ஹோப்ஃபுல் தட் வி வில் எக்ஸிட் பிசிஏ இன் ஃபினான்ஷியல் இயர் 20 அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாரு பேங்க் ஆஃப் இந்தியா சிஇஓ. ஸோ பிசிஏ ஃப்ரேம் ஒர்க்னா என்னன்னு சொல்லிட்டு தெரியும், கதை மாதிரி இருக்கும், சூப்பராக படிங்க. யூ வில் கெட் மோர் கான்செப்ட் கிளாரிட்டி அபவுட் இட். அண்ட் அதே மாதிரி இங்கே ஜிஎஸ்டி இஸ் கேதரிங் ஸ்டீம் பட் கிளிச்சஸ் ரிமைன் ஃபார் ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்கிறாங்க. சரியா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக்கு நம்ம ஜிஎஸ்டி இம்பாக்ட் ஆன் அக்ரிகல்ச்சரை பற்றி பார்த்துருப்போம். ஒரு அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபுட் பேக்கேஜிங் ஐட்டம்ஸ் இவங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம் நம்ம லாஸ்ட் வீக். வேர் ஐ வுட் ஹவ் டோல் யூ தட் வேர் ஹவுசிங்கில் தான் எடுத்துகிட்டு போய் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம். அண்ட் வேர் ஹவுசிங்க்கு ஜிஎஸ்டி ஆகுது. அட் தி எண்ட் ஆஃப் தி டே த பிரைமரி செக்டார் தட் இஸ் தி அக்ரிகல்ச்சர் இஸ் லைக் இம்பாக்டட், அவங்களுக்கு ரெவன்யூ வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். ஸோ இப்போது ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸை பேஸ் பண்ணி பேசியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்ல வராங்கன்னா ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இட் ஹாஸ் அ குட் இம்பாக்ட் ஆன் தி மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா. ஸோ வை இட் ஹாஸ் அ குட் இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு யூனிஃபைட் அண்ட் ஒரு கன்சிஸ்டன்ட் டேக்ஸ் ரேட். அண்ட் இது வரையும் இல்லாமல் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருந்தது. அண்ட் இப்போ தே ஆர் பிக்கிங் தி ஃபேஸ். அண்ட் இது வரையும் இல்லாமல் மெனி செக்டர்ஸ் ஆர் லைக் ஹேவிங் தி அட்வான்டேஜ் ஆஃப் ஒரு காமன் டேக்ஸ் சிஸ்டம். ஸோ ஈஸி கம்ப்ளையன்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அண்ட் ஈவன் த இன்புட் காஸ்ட் பிகம்ஸ் லோவர். ஏன்னா இப்போ ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கும்போது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி கிடச்சிருது அவங்களுக்கு. ஸோ அதனால இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. தட் இஸ் த கவர்மெண்ட் வில் ரீபே தம் பேக். அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டைமிங் கம்மியாயிடுச்சு. பட் ஹவெவர் தேர் ஆர் ஃபியூ இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேச வராங்க இந்த ஆர்டிகலில். தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு GSTR 3B அண்ட் GSTR 9C இந்த மாதிரி நிறைய ஜிஎஸ்டி கோட்ஸ் இருக்கு. சரியா? ஸோ ஜிஎஸ்டி கட்டுறீங்கன்னா தெரிய வரும். இப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தே ஹாவ் டு ப்ரொவைட் அன் எஃபெக்டிவ் ஃபைலிங். சரியா? ஸோ ஃபைலிங் ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணணும். அண்ட் இதுக்காக தே ஹாவ் டு லைக் ஃபர்னிஷ் HSN கோட், அதாவது ஹார்மோனைஸ்டு கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா இப்போ ஒரு அயன் அண்ட் ஸ்டீல் இருக்குன்னு வைங்களேன், அயன் அண்ட் ஸ்டீலுக்கு ஆல் ஓவர் இந்தியா சிங்கிள் கோட் வில் பி தேர். ஸோ இந்த மாதிரி தே ஹாவ் டு ஃபர்னிஷ். அண்ட் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடுறாங்க. தட் இஸ் லைக் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் என்டர்பிரைசஸ். ஏன்னா தே ஆர் லைக் ஸ்டில் அவங்க அடாப்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இதுக்காக கவர்மெண்ட் இப்போ எக்ஸ்டென்ஷனும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வரையும் இல்லாமல் கவர்மெண்ட் பண்ணுற ரீஃபண்ட்ஸ் கூட இன்னும் ப்ராப்பராக போய் சேர மாட்டேங்குது. பிகாஸ் தே ஆர் நாட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட். ஸோ தே ஆர் நாட் ஃபுல்லி ஆட்டோமேட்டட்னா சி இஃப் யூ நோ வாட் இஸ் இன்புட் டாக்ஸ் கிரெடிட் தென் யூ வில் கெட் திஸ் பாயிண்ட். அப்படி இல்லையா வாட்ஸ் தி ஜிஎஸ்டி வீடியோ. சரியா? ஸோ இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னொருத்தர்கிட்டலேருந்து ரா மெட்டீரியல் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். தென் த பர்சன் ஃப்ரம் ஹூம் யூ பை அவர் வந்து ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். அவர் ஜிஎஸ்டி கட்டினா தான் உங்களுக்கு வந்து டாக்ஸ் கிரெடிட் நீங்கள் வாங்க முடியும். ஸோ இட் இஸ் நாட் ஆட்டோமேட்டட். புரியுதுக்கா? இப்போ அவர் கட்டலைன்னா நீங்கள் அவர்கிட்ட போய் சொல்லணும் நீ டாக்ஸ் கட்டுப்பா அப்போ தான் எனக்கு கிரெடிட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால நிறைய பணம் வந்து ரீஃபண்ட் ஆக மாட்டேங்குது. கவர்மெண்ட் கிட்ட போன பணம் வந்து ரீஃபண்ட் ஆக மாட்டேங்குது. அண்ட் இது வரையும் இல்லாமல் அப்ராட்ல ஏதாவது ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணணும்னா சர்டன் ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ் ஆர் தேர் விச் இஸ் அகைன் லைக் தே ஃபீல் தி டிஃபிகல்ட்டி ஆஃப் இம்ப்ளிமெண்டிங் இட் அப்படின்னு சொல்ல வராங்க. இது வரையும் இல்லாமல் இவே பில்லிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் அதுலேயும் டைம் ஃப்ரேம்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணியும் நிறைய இஷ்யூஸ் இருக்குது. ஸோ த கவர்மெண்ட் நீட் டு அசஸ் அண்ட் தே ஹாவ் டு பிரிங் இன் அ சொல்யூஷன் ஃபார் திஸ்ன்னு சொல்லிட்டு இந்த நியூஸ் ஐட்டம் முடிச்சிடுறாங்க. ஓகே, ஸோ த க்ரக்ஸ் ஆஃப் தி ஆர்டிகல் அப்படின்னு நான் சொன்னேன்னா தென் டாக்குமெண்டேஷன் ஒர்க்கில் தே ஆர் ஃபீலிங் ரிலக்டன்ட். அவ்வளோதாங்க, as simple as that. ஸோ இப்போது ஆடிட்டரை கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இந்த ஹார்மோனைஸ்டு கோட்ஸ்லாம் கொடுத்துட்டு இப்படி தான் போடணும் அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபீலிங் அ டிஃபிகல்ட்டி இன் டூயிங் இட். ஸோ இதுதான் ப்ராப்ளம். இதனால உங்களுக்கு ஐடிசி ப்ராப்பராக வர மாட்டேங்குது. தட் இஸ் இன்புட் டேக்ஸ் கிரெடிட். சரிங்களா? ஸோ மற்றபடி ஏதாவது நியூஸ் ஐட்டம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் சொல்கிற மாதிரி இல்லை. ஸோ தேட்ஸ் இட் வித் ரெஸ்பெக்ட் டு December 24. Thank you for watching.